நிறைவு பகுதியாக இந்த வேல்யூ எஜுகேஷனுடைய ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நம்ம நடத்த போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது ஆக்சுவலி 3 குரூப்பாக பிரித்து நம்ம நடத்தணும். இருந்தாலும் இப்போ நேரம் இல்லாதனால நான் அந்த குரூப்பாலாம் பிரிக்கலை. உங்கள் எல்லாருக்கும் பிரசாதம் வைத்திருக்கிறேன். அதில் ஒரு புக்கு போட்டிருக்கேன். எல்லாருக்கும் அந்த கிஃப்ட் கிடைக்கும். அடிப்படையாக 7 யுனிவர்சல் வேல்யூஸ்: சத்யா, தர்மா, சாந்தி, பிரேமா, அஹிம்சா. அறிவுணர்வு, விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் சரியாக புரிந்து கொள்ளுதல். இந்த 7 லட்சியங்களோட நம்ம இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். நம்ம படித்ததனுடைய எக்ஸ்ட்ராக்ட். சாஸ்திரம் படித்தோம், சனாதன தர்மம் படித்தோம், அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் படித்தோம். அதுலேருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடியது சத்யா, தர்மா, சாந்தி, பிரேமா, அஹிம்சா. அதுதான் இங்கிலீஷில் ட்ரூத், சத்யா. ரைட்டியஸ்னஸ், தர்மா. பீஸ், சாந்தி. கைண்ட்னஸ், பிரேமா. அஹிம்ஸ், நான் வயலன்ஸ். இன்டெலிஜென்ஸ், அறிவுணர்வு. எதையும் அறிவால் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவே விடுதலை என்று நாம் முத்தாய்ப்பாக சொல்லியிருக்கிறோம். விஞ்ஞானம், ஏற்கனவே சொன்ன அந்த 5 பிரமாணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 பிரமாணங்கள் மூலமாக அறியக்கூடியது விஞ்ஞானம். 6வது பிரமாணத்தின் மூலமாக, அதாவது சப்த பிரமாணம், வேத பிரமாணத்தின் மூலமாக அறிந்து கொள்வது ஆன்மீகம். இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணும். விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது. விஞ்ஞானத்தால் ஒருபோதும் ஆன்மீகத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் விஞ்ஞானமானது பொருளை அடிப்படையாக கொண்டது. ஆன்மீகமானது புலன் கடந்த மெய்ப்பொருளாக இருப்பதனால் புலன்களால் அறிய முடியாத வஸ்துவை, பிரம்மனை மெய்ஞானத்தால் உணர்த்துவது. அந்த மெய்ஞானமே வேதம் என்ற அறிவோடு இப்போ சும்மா ஒரு விளையாட்டா, ரொம்ப சீரியஸாக படிச்சுட்டோம், நிறைய படிச்சுட்டோம் இல்லையா, ரொம்ப சீரியஸாக ரொம்ப திங்க் பண்ணிட்டோம். இனி உங்களை ஃப்ரீ பண்ணுறதுக்காக, வாட் இஸ் த வேல்யூ you learn from dog? Sure. Cleanliness, unity, cunningness, gratitude. எவ்வளோ கருத்துக்கள் இருக்குது இந்த 4. நல்ல காலம் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்காம போனீங்க. அடுத்த பேஜில் இருக்குது ஆன்சர். அடுத்த பேஜில் ஆன்சரை பார்த்தோன்னே அந்த ரைட் ஆன்சரை சொன்னவர்கள்லாம் வெற்றி பெற்றவர்களாக நினச்சிக்கலாம். போலாமா? ஆன்சர் போலாமா? கிராட்டிடியூட். விலங்குகள்கிட்ட இருந்து கூட நம்ம வேல்யூஸை கற்றுக்கிறோம். அதுதான் நம்மளுடைய சிறப்புத்தன்மை. அதனால தான் பாம்பு கூட வணங்கத்தகுந்த கடவுளாக இருக்குது, கருடன் கூட வணங்கத்தகுந்த கடவுளாக இருக்குது, எலியும் புலியும் கூட வணங்கத்தகுந்த கடவுளாக இருக்குது. இருப்பதெல்லாம் இறைவனே என்பதால் அனைத்தையும் இறைவனாக நம்மளால் பார்க்க முடியுது. வாட் இஸ் த வேல்யூ யூ லேர்ன் ஃப்ரம் கேட்? சேவிங் ஹேபிட், கோஆப்ரேஷன், கிளென்லினஸ், கிராட்டிடியூட். சேவிங்கா? ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். கிளென்லினஸ், தனித்தானே தூய்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும் அது. வாட் இஸ் த வேல்யூ லேர்ன் ஃப்ரம் டார்டாய்ஸ்? விஸ்டம், யூட்டிலிட்டி, செல்ஃப் கண்ட்ரோல், ஹார்ட் ஒர்க். டார்டாய்ஸா ஹார்ட் ஒர்க்கா? hard work? It is hard, but it doesn't work hard. உள்ள இழுத்துக்கும். அதுக்கு என்ன? செல்ஃப் கண்ட்ரோல், ஐம்புலன் அடக்கம். அம்மாஜிக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம். அது எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிறது. அது ஆமை தன்னுடைய உறுப்புகளை உள்ளே இழுத்துக்கொள்வதை போல் ஐம்புலன் அடக்கம் செய்யணுமா? What is the value learned from elephant? Swiftness, மெதுவாக அழகாக நடந்து போகுதே.
ஷேரிங், பியூட்டி, ஞாபக சக்தி ஜாஸ்தி. உங்களுக்கு போட்டியாக ஒரு யங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, சாரி, யூத் கேம்பில். அம்மாஜி பிரைட்லி பார்ட்டிசிபேட்டிங், தேங்க்யூ. மெமரி, வாட் இஸ் த வேல்யூ லேர்ன் ஃப்ரம் kangaroo? Care, very good. All are saying. Care, right answer. Congratulations. What is the value learned from squirrel? அம்மாஜி, இனிமேல் ஆன்சர் மனசுக்குள்ளே சொல்லிக்கிங்க. குழந்தைங்க சொல்லட்டும், இது குழந்தைங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். ஹம்பிள்னஸ், ஏன் தெரியுமா? காட்டு வழியிலே ராமன் நடந்து போகும் பொழுது அணிலை மிதித்து விடுகிறான். அணில் பேசாமல் இருந்துச்சான், நசுங்கி போயிடுச்சு. அப்புறமா காலை எடுத்த உடனே அணில் சத்தம் போட்டிருக்கு. சுச்சோ, அணிலை மிதிச்சிட்டனேன்னு ராமன் பயந்து கேட்கிறான். நீ சத்தம் போட்டிருக்கலாம் இல்லை? ஆமா, போ, எனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா ராமா ராமான்னு தான் சத்தம் போடுவேன். நீயே என்ன மிதிச்சுட்டு இருக்கியே, நான் எப்படி செய்யறது, கத்துறது என்னன்னு கத்துறது என்ன. வாட் இஸ் த வேல்யூ லேர்ன் ஃப்ரம் கேமல்? Hard work, speed, patience, discipline. Students? Patience? Right answer, good. What is the value learned from ox? Hard work, love, peace, honesty. Right answer. What is the value learned from cow? Hard work, sacrifice, wisdom, purity. Cow? Purity in konjam beru, sacrifice in konjam beru. Sacrifice. What is the value learned from deer? Non-violence, sure? Right answer. So in the first round முடிஞ்சிருச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். வாட் இஸ் த வேல்யூ லேர்ன் ஃப்ரம் க்ரோ? ஷேரிங், கரைந்துண்ணுமாம் காக்கை. வாட் இஸ் த வேல்யூ லேர்ன் ஃப்ரம் பீகாக்? நிறைய பீகாக் நம்ம ஆசிரமத்தில் இருக்கு. சைலன்ஸ் நிச்சயமாக ஒத்துக்க முடியாது. குவான் குவான் கத்தி கிளாஸே நடத்த முடியாமல் பண்ணிடும். பியூட்டி, really correct. Beauty is also a value. Beauty is Ishvara. What is the value learned from Taylor bird? இது என்ன, தூக்கணாங்குருவி தமிழில். ட்ரூத், ரைட்டியஸ்னஸ், காம்ப்ரமைஸ், கிராஃப்ட்மேன்ஷிப். ஆமாம், எவ்வளோ அழகாக அதை கிராஃப்ட் பண்ணியிருக்கு பாருங்க கூட்டை. ரைட் ஆன்சர். வாட் இஸ் த வேல்யூ லேர்ன் ஃப்ரம் crane? Right answer. What is the value learned from dove? Peace. ரொம்ப ஈஸி ஆன்சர். சமாதான புறா. What is the value learned from swan? Discrimination. கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. இந்த ஸ்வான் வந்து இலக்கியத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கு, பாலையும் நீரையும் தனித்தனியாக பிரிச்சிருமா. அதுபோல் நம்ம ஆத்மாவையும் அனாத்மாவையும் தனித்தனியாக பிரித்து உணர வேண்டும். அதனால தான் ஸ்வான் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கே ஒரு சிம்பிளாக இருக்குது. டிஸ்கிரிமினேஷன்னா பிரித்து உணர்தல், பகுத்து அறிதல். எதையும் பகுத்து அறியணும், நல்லதையும் கெட்டதையும் பகுத்து அறியணும். வாட் இஸ் த வேல்யூ யூ லேர்ன் ஃப்ரம் குக்கு? Children? Sweetness? Okay. Right answer, sweetness. What is the value learned from woodpecker? மரங்கொத்தி பறவை மரத்தையே டொக் டொக்னு கொத்துதில்ல, firmness. What is the value learned from sparrow? இந்த செல்ஃபோன் டவர்லாம் வந்தோடனே இந்த ஸ்பேரோஸே இல்லையா, காணாமல் போயிடுச்சான்.
செல்ஃபோன் டவர்ஸ்னுடைய அந்த வைப்ரேஷனால் ஸ்பேரோஸே இல்லையா. எனக்கு ஒரே ஆச்சரியம், ஒரு சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குதே, இந்த சிக்னலையே ஒன்றால் தாங்க முடியலையே. நாங்கள் இதை விட பெரிய சிக்னல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இஎம்எஃப்னு பேர், அதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு பேர். சர்ச்சிங் ஆக்டிவ்னஸ், குருவி மாதிரி ஓடி ஓடி வேலை செய்கிறான்னு சொல்கிறோம்ல. வாட் இஸ் த வேல்யூ லேர்ன் ஃப்ரம் பேரட்? பேரட் இஸ் சிம்பிள் ஆஃப் நாலேஜ். மீனாட்சி அம்மன் கையில் கூட பேரட் இருக்கு, லேர்னிங் தான். சேவிங், எறும்பு மாதிரி சேர்த்து வைக்கணும். லோட்டஸ் லீஃப், டிட்டாச்மெண்ட். பார்த்தீங்களா, படிச்சுக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை உதாரணங்கள் இருக்கு. எங்கிருந்து வேணாலும் நம்ம கற்றுக்கலாம். தாமரை இலை தண்ணீர் போல இருக்கணும். வாட் இஸ் த வேல்யூ யூ லேர்ன் ஃப்ரம் கிளவுட்ஸ்? மேகம் போல் கொடுக்கணும். Find the D value in the following set of words. D வேல்யூனா இது வரைக்கும் வேல்யூ பற்றியே தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். வேல்யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய விஷயம், வேல்யூக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் என்ன இங்கிலீஷில்? டி வேல்யூ. இப்போ டியூட்டி இஸ் அ வேல்யூ, மெர்சி இஸ் அ வேல்யூ, ஃபெய்த் இஸ் அ வேல்யூ, வேரஸ் அரகன்ஸ் இஸ் நாட் அ வேல்யூ. ஸோ இட் இஸ் அ டி வேல்யூ. Poppy flower is a worldwide recognized symbol of health, nobility, courtesy, sacrifice. இனி போக ஹார்டன் பண்ணியிருக்கேன் இதுவரை, இல்லைன்னா அப்போ ஆரம்பத்திலேயே எஸ்கேப் ஆகிடுவீங்கன்ட்டு கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இனி போக கொஞ்சம் டஃபன் பண்ணியிருக்கேன். Symbol of sacrifice, poppy flower. Lotus is the symbol of tolerance, purity, humility, prosperity. சேற்றிலே முளைக்குமாம் செந்தாமரை. சேற்றிலே இருந்தாலும் தான் பியூராக இருக்கு. அது மாதிரி நம்ம வாழக்கூடிய சமூகத்தில் நிறைய நல்லது கெட்டதுகள்லாம் இருந்தாலும் நம்ம அதில் தாமரை இலை தண்ணீர் போல் இருந்து தாமரை போல் ஒரு இறைத்தன்மையோடு தெய்வீகத்தன்மையோடு இருக்க வேண்டும். எப்பொழுது நீங்கள் உங்கள் தெய்வீகத்தன்மையை உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்பொழுது வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சிம்பிள் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியினுடைய சிம்பிள் ஸ்கேல். திஸ் இஸ் த சிம்பிள் ஆஃப் அந்த துப்பாக்கியின் நுனியில் முடிச்சு போட்டிருக்குது, அப்போ குண்டு வெளியில் போக முடியாது. நான் வயலன்ஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ், August 15th, September 21st, International Day of Peace. Strongest symbol of non-violence. இதில் என்ன விசேஷம்னா, இவருக்கு மட்டும் நோபல் பரிசே கிடைக்கலையாம். ஒரு 20 தடவை அப்ளை பண்ணியிருக்காரு மகாத்மா காந்திஜி சமாதானத்துக்கான விருது பெறுவதற்கு. இவருக்கு அப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இவருக்கு கொடுக்கலையாம். மகாத்மா காந்தி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு நோபல் பரிசு குழு கூடி ரொம்ப வருத்தம் தெரிவிச்சு தான், ஐயோ நம்ம கொடுக்காம போயிட்டோமே அப்படின்னு. I skip, we conclude here because of the time. Okay, thank you for participating. நம்ம வெற்றி வேண்டுமா பாடலாமா? வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா, ஒரு வீரனாக உலகம் உன்னை வாழ்த்த வேண்டுமா, வெற்றி வேண்டுமா வாழ்வில் வெற்றி வேண்டுமா, ஒரு வீரனாக உலகம் உன்னை வாழ்த்த வேண்டுமா,
ஒரு வீரனாக உலகம் உன்னை வாழ்த்த வேண்டுமா? ஒரு முகமாய் மனம் குவித்தால் ஆற்றல் பொங்கி எழும். ஒரு முகமாய் மனம் குவித்தால் ஆற்றல் பொங்கி எழும். அதை ஒரு செயலில் திருப்பிவிட்டால் வெற்றி நிச்சயம். அதை ஒரு செயலில் திருப்பிவிட்டால் வெற்றி நிச்சயம். உறுதியோடு உழைக்கும் தன்மை உன்னிடம் இருந்தால், உறுதியோடு உழைக்கும் தன்மை உன்னிடம் இருந்தால், நீ நினைப்பதெல்லாம் நிறைவேறும் நம்பிக்கை கொண்டால். நீ நினைப்பதெல்லாம் நிறைவேறும் நம்பிக்கை கொண்டால். வெற்றி வேண்டுமா? கடலை குடிக்கலாம் நீ காற்றை நிறுத்தலாம். கடலை குடிக்கலாம் நீ காற்றை நிறுத்தலாம். உன் மனதை அடக்கினால் இந்த உலகை வெல்லலாம். உன் மனதை அடக்கினால் இந்த உலகை வெல்லலாம். இறப்பை தடுக்கலாம், மீண்டும் பிறக்க மறுக்கலாம். இறப்பை தடுக்கலாம், மீண்டும் பிறக்க மறுக்கலாம். இந்த இரவும் பகலும் இல்லா உலகில் என்று மகிழலாம். இந்த இரவும் பகலும் இல்லா உலகில் என்று மகிழலாம். வெற்றி வேண்டுமா? வாழ்வில் வெற்றி வேண்டுமா? ஒரு வீரனாக உலகம் உன்னை வாழ்த்த வேண்டுமா? ஒரு வீரனாக உலகம் உன்னை வாழ்த்த வேண்டுமா? வெற்றி தோல்வி இரண்டுமே வாழ்க்கையில் இருக்கு. வெற்றி தோல்வி இரண்டுமே வாழ்க்கையில் இருக்கு. அதில் கற்றுக்கொள்ளும் பாடம் தானே வீரனுக்கு அழகு. அதில் கற்றுக்கொள்ளும் பாடம் தானே வீரனுக்கு அழகு. தோல்வி கண்டால் வாழ்க்கையில் நீ துவண்டு விடாதே. அதில் பாடம் கற்று மீண்டும் முயல மறந்து விடாதே. தோல்வி கண்டால் வாழ்க்கையில் நீ துவண்டு விடாதே. அதில் பாடம் கற்று மீண்டும் முயல மறந்து விடாதே. ஒரு வீரனாக உலகம் உன்னை வாழ்த்த வேண்டுமா? வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் பாடம் கற்றதெங்கே? வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் பாடம் கற்றதெங்கே? தோல்வி படிகள் ஏறி பெறா வெற்றி மாலை எங்கே? தோல்வி படிகள் ஏறி பெறா வெற்றி மாலை எங்கே? பிறந்த கன்று எழுந்தபோது விழுந்ததில்லையா? அது மீண்டும் மீண்டும் எழுந்து நடந்து ஓடவில்லையா? அது மீண்டும் மீண்டும் எழுந்து நடந்து ஓடவில்லையா? இல்லை என்ற வார்த்தை தன்னை என்றும் சொல்லாதே.
இயலாது என்று கூறி நீயும் படுத்து விடாதே. இல்லை என்ற வார்த்தை தன்னை என்றும் சொல்லாதே. இயலாது என்று கூறி நீயும் படுத்து விடாதே. எல்லையில்லா வலிமையெல்லாம் உனக்குள் இருக்கு. நீ காலம் இடம் கடந்தவன், இதை மனதில் நிறுத்து. வெற்றி தரும் ஆற்றல் யாவும் உனக்குள் இருக்கு. அதை பெற்று தரும் சாவி உந்தன் மனதை அடக்கு. அதை பெற்று தரும் சாவி உந்தன் மனதை அடக்கு. வெற்றி வேண்டுமா, வாழ்வில் வெற்றி வேண்டுமா, ஒரு வீரனாக உலகம் உன்னை வாழ்த்த வேண்டுமா. ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட். ஒரு வீரனாக உலகம் உங்களை வாழ்த்தட்டும், எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு வந்து சேரட்டும் என்று சொல்லி இந்த இளைஞர் சுய வளர்ச்சி முகாமை இந்த நேரத்தில் பூஜ்ய சுவாமிஜி அவருடைய நல்லருளோடு பூர்த்தி செய்கின்றோம். நன்றி, நன்றி.